ஹாய் கைஸ், இன்றைக்கி உங்களுக்கு நான் புரோட்டா எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி தரப்போகிறேன். புரோட்டாவை எப்படி வேணாலும் சாப்பிட்லாம், ஆனால் முதல்ல புரோட்டானா என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. இது ஒரு மைதாவில் செய்யக்கூடிய ஒரு சவுத் இண்டியன் ஃபேவரட் ஃபுட்டு. இது என்ன பண்ணணும், புரோட்டாவை எப்போதுமே நல்லா பிச்சு போட்டுக்கணும். எந்த அளவுக்கு பிச்சு போட்டு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு நல்ல செரிமானமாகும். சரிங்களா? நீங்கள் காலை நாஷ்டாவும் சாப்பிட்லாம், நைட்டு டிஃபனாகவும் சாப்பிட்லாம், சரிங்களா, லஞ்சாக கூட சாப்பிட்லாம். ஆனால் எப்போ சாப்பிட்டாலும் நல்லா பிச்சு போட்டுருங்க. சரிங்களா? நீங்கள் பிக்காமல் சாப்பிட்டீங்கன்னா செரிக்காது. நீங்கள் என்ன செஞ்சாலும் சுடு தண்ணி கொடுத்தா கூட செரிக்காது. சரிங்களா? ஆனால் எந்த அளவுக்கு பிச்சு போட்டு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். சரிங்களா? இது ஒரு புரோட்டா மாஸ்டர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. காதர் பைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புரோட்டா மாஸ்டர். அவர் சொல்லிக் கொடுத்த ஒரு டிப்ஸ் தான் இது. இதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டுருக்கேன். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நல்லா பிச்சு போட்டுட்டு எந்த அளவுக்கு பிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிச்சிங்கன்னா நீங்கள் மெல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. சரிங்களா? நல்லா நீங்கள் கூட இந்த கிரேவியில் நல்லா ஊறி செம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட்டே ஒரு தனியாகும். சில கடைகளில் போனால் அவங்களே கூட பிச்சு போட்டு கொடுத்துருவாங்க. சில கடைகளில் கொத்து புரோட்டாங்கிற பேர்லேயும் கொடுப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த வச்சு கூட சாப்பிட்லாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எந்த அளவுக்கு பிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிச்சிருக்கேன். பிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்லி தரேன். இப்போ நான் பிச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்ன கிரேவி இருக்கோ அந்த கிரேவியை அது மேலடியே நல்லா கடை ஊற்றினீங்கன்னா நல்லா ஊற்றிட்டு மறுபடியும் உங்கள்கிட்ட மைக்ரோ ஓவன் இருந்துச்சுன்னா நீங்கள் மைக்ரோ ஓவன்லேயே அதை ஹீட் பண்ணிக்கலாம். இல்லை அடுப்பு இருக்குதுன்னா நல்லா அடுப்பில் சிம்மாக வச்சு கூட நீங்கள் அதை ஹீட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து. உங்களுக்கான சூடான புரோட்டா மைக்ரோ ஓவனில் ரெடி ஆகிட்டு இருக்குது. 3, 2, 1 உங்களுக்கான புரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கை பார்க்கலாம் நீங்கள் இந்த புரோட்டாவை எப்படி இருக்குங்கிறத.